ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த ஆர்கிடெக்சர் ஃபார் 8085 மைக்ரோ ப்ராசஸர். இந்த ஆர்கிடெக்சரில் நம்ம எந்த பார்ட்லேருந்து பார்க்க போகிறோன்னா அட்ரஸ் பஃபர்லேருந்து பார்க்க போகிறோம். அட்ரஸ் பஃபர் இஸ் நத்திங் பட் அட்ரஸ் பஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் 8085ல் 3 பஸ்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்ரஸ் பஸ், இன்னொன்று கண்ட்ரோல் பஸ், இன்னொன்று வந்து டேட்டா பஸ். ஸோ இங்கே அட்ரஸ் லைன்ஸ் வந்து 8085ல் 16 பிட், டேட்டா பஸ் வந்து 8 பிட், நமக்கு அது நல்லா தெரியும். ஸோ அந்த அட்ரஸ் பஸ் தான் இந்த 16 பிட்டை தான் இங்கே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, 8 பிட் 8 பிட்டாக. பிகாஸ் டேட்டா பஸ் வந்து 8 லைன்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே வந்து இது போத் அட்ரஸ் பஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும், டேட்டா பஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் AD0 to AD7 வரைக்கும் அட்ரஸ் பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம், டேட்டா பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற பார்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சரோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஹியர் இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இது வந்து மெமரி. அண்ட் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மெமரிக்கும் இடையில எத்தனை பஸ்ஸஸ் இருக்குன்னா 3 பஸ்ஸஸ் இருக்கும். ஒன்று வந்து அட்ரஸ் பஸ், இன்னொன்று வந்து டேட்டா பஸ், மூணாவது வந்து கண்ட்ரோல் பஸ். நமக்கு டேட்டா பஸ் தெரியும், இட் இஸ் எ பை டைரக்ஷனல் பஸ். ஸோ டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு அண்ட் மெமரியில் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு, அதனால தான் நம்ம இது வந்து பை டைரக்ஷனல் பஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் மெமரியில் வந்து இது வந்து அட்ரஸ் அண்ட் இது வந்து டேட்டா, விச் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ரைட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லெட்ஸ் கன்சிடர் அட்ரஸ் வந்து 4000 சம்திங், 4001, 4002 இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் இப்படி தான் நம்ம மெமரியில் ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹியர் இஸ் எ பிசி. பிசி மீன்ஸ் ப்ரோக்ராம் கவுண்டர். இது வந்து யூஸ்டு டு ஹோல்டு த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. அப்போ பிசி எத்தனை பிட்? 16 பிட். ஏன்னா நமக்கு 16 பிட் தான் நம்மளோட அட்ரஸ் பஸ். ஸோ அதனால் பிசி வந்து 16 பிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆட் ஆப்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிசியிலேருந்து அட்ரஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த அட்ரஸ் பஸ் வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி, ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா இந்த அட்ரஸை வந்து நம்ம கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்ட்ரோல் பஸ்ஸில் வந்து இது வந்து ரீட் ஆப்ரேஷன். அண்ட் டேட்டா பஸ் வழியாக நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். நம்ம 3 இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் படிச்சிருக்கோம். என்னென்னா ஃபெச், டீகோட் அண்ட் எக்ஸிக்யூட் 3 படிச்சிருக்கோமா. ஃபெச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து 8 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம அதுக்கப்புறம் வந்து டீகோட் பண்ணணும். ஃபெச் பண்ணிட்டோம், அடுத்து டீகோட் பண்ணணும். டீகோட் மீன்ஸ் இந்த ஹை லெவல் லாங்குவேஜை வந்து நம்ம இதோட ஆப் கோட் வந்து கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப் கோட், அதுதான் வந்து டீகோட். ஸோ இந்த ஆட் பிக்கிறதுக்கு வந்து ஆப் கோட் எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து மெஷின்னா வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ லைக் சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதை வந்து டீகோட் பண்ணி, ஆட் பிங்கிறத டீகோட் பண்ணி மெஷின் லெவல் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறதா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடரோட வேலை. ஸோ இதுதான் ஓவர்வியூ. இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். எங்கேருந்து பார்க்குறோன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். பிகாஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்லேருந்து நமக்கு அட்ரஸ் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அது வந்து அட்ரஸ் பஃபர் வந்து இங்கே ரீச் ஆகும். ஸோ இங்கேருந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நமக்கு டேட்டாவை வந்து அட்ரஸ் பஸ் கெட் பண்ணி கொடுக்கும், ஃபெச் பண்ணி கொடுக்கும் ப்ராசஸருக்குள்ளே. ஸோ இங்கேருந்து நம்மளோட 8 பிட் டேட்டா பஸ் வந்து எங்கே போகும்னா இன்டர்னல் டேட்டா பஸ் இங்கே போகும். இங்கேருந்து நம்ம கெட் பண்ண டேட்டா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் இல்லையா, அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். இது வந்து 8 பிட், ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 16 பிட். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கும். மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட்க்கு வந்து நம்ம மாற்றணுன்னா அதை டீகோட் பண்ணணும். ஸோ அந்த டீகோட் ஆப்ரேஷன் வந்து இங்கே நடக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் அண்ட் மெஷின் சைக்கிள் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டில் தான் நடக்கும். ஸோ
டீகோட் ஒன்ஸ் டீகோட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த சிக்னல் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும். இங்கே எக்ஸிக்யூஷன் நடக்காது. இங்கேருந்து இதோட வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போதும் அதோட சிக்னல்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. டைமிங் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை அதுதான், சிக்னல் சென்ட் பண்ணுறது தான் எல்லா பார்ட்ஸுக்கும். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலை சென்ட் பண்ணோம். அப்படி சென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா வந்து இப்போ நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆட் பினா என்ன அப்படின்னா ஏயும் பியையும் ஆட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா எடுக்கும்போது அது ஏல தான் ஸ்டோர் ஆகும், விச் மீன்ஸ் அக்யூமுலேட்டர். ஏன்னா என்னென்னா அக்யூமுலேட்டர். ஸோ இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம. அக்யூமுலேட்டர் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னு சொல்கிறோம். இது வந்து 8 பிட். நமக்கு தெரியும் டேட்டாவை இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால இது வந்து 8 பிட். ஸோ வந்து இப்போ நம்ம ஆட் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து இந்த பி. இப்போ ஆட் பி அப்படிங்கிற இந்த சிக்னல் வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் சிக்னல் மூலமாக இங்கே போகும். இது பி தான் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் செலக்ட் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பிட்டை. விச் மீன்ஸ் இந்த பியை வந்து இந்த ரெஜிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணி இங்கே டெம்பரரி ரெஜிஸ்டரில் வரும். இங்கே வந்து பி வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். இதுவும் 8 பிட் தான். இது எல்லாமே 8 பிட் தான். பிகாஸ் இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே 8 பிட் தான். ஸோ இங்கே எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு இருக்குது, பியோட வேல்யூவும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ நான் ஆட் பண்ணணும், ஏயும் பியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டுக்கு வந்து வருது. ஏஎல்யூ அப்படின்னு என்னென்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ இங்கே அடிஷன் ஆப்ரேஷன் வந்து நடந்துட்டு அதோட ரிசல்ட்டை வந்து மறுபடியும் சென்ட் பண்ணி ஏல வந்து மறுபடியும் ஸ்டோர் ஆகும். இதுதான் அதோட ப்ராசஸ். இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃப்ளாக் இருக்குது. ஃப்ளாகோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூஸ்டு டு ஷோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கரண்ட் ரிசல்ட். இப்போ அடிஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அடிஷன் ஆப்ரேஷனில் வந்து இப்போ இதில் கேரி இருக்கலாம். கேரி இருந்துச்சுன்னா இங்கே கேரி ஃப்ளாக் வந்து நமக்கு வந்து செட் ஆகும். இல்லை இது இப்போ நம்ம சைன் ஆஃப் த கரண்ட் ரிசல்ட்டை கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். விச் மீன்ஸ் இது வந்து ஃப்ளாக் வந்து நமக்கு ஷோ பண்ணும். இப்போது நமக்கு வந்து அவுட்புட் வந்து 0வாக இருக்கலாம். அப்போ 0னா இந்த ஃப்ளாக் வந்து 0 செட் ஆகும். அண்ட் வந்து இங்கே வந்து 5 ஃப்ளாக் இருக்கும். சைன், 0, கேரி, ஆக்சிலரி கேரி அண்ட் பேரிட்டினா ஈவனா ஆடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது வந்து செட் அண்ட் ரீசெட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதோட நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து தெரியணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோன்னா இங்கே ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கு இல்லையா, இது வந்து யூஸ் டு ஹோல்டு த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ணி டேட்டா உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே டீகோட் பண்ணி ஃபெச் பண்ணி எடுத்து நம்ம டீகோட் பண்ணுறோம். டீகோட் பண்ணி முடித்த உடனே இங்கே ப்ரோக்ராம் கவுண்டரை வந்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். வித் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே சென்ட் பண்ணோம். நமக்கு டேட்டா பஃபர் வந்து மறுபடியும் கெட் பண்ணி நமக்கு டேட்டாவை கொடுக்கும். இதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஆட் சின்னு வச்சுக்கோங்க. ஆட் சின்னா என்னென்னா ஏயும் சியையும் ஆட் பண்ணி ஏல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஏயும் பியும் ஆட் பண்ணி நம்ம ஏல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட சேர்த்து தான் இந்த சி வந்து ஆட் ஆகும். இப்படி தான் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம இந்த WZ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் அதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளால் இந்த WZஐ வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி இந்த 7 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, A B C D E H L இதை மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் நமக்கு வந்து
8 பிட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே நம்ம வந்து 16 பிட் நமக்கு வேணும், 16 பிட் டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த BCDEHL இதை வந்து நம்ம பேராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 16 பிட்டு வரும். பியும் சியும் ஒரு பேர், அண்ட் டிஇ ஒரு பேர், அண்ட் HELலையும் ஒரு பேரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து பிசியை தான் யூஸ் பண்ணுறோம், டிஇ தான் யூஸ் பண்ணுறோம், ஹச்எல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படி தான் யூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிஇயோ இல்லை டிஹெச்ஐயோ இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்படி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த WZ வந்து மைக்ரோ ப்ராசஸ் இட் செல்ஃப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். அதை வந்து நம்ம டெம்பரரி ரெஜிஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்வாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஏபி இந்த ரெண்டில் இருக்கிற வேல்யூ நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நமக்கு இன்னொரு தேர்ட் வேரியபிள் தேவைப்படும். ஸோ அதை தான் இந்த WZ வந்து WZஐ வச்சு நம்ம யூஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸர் வந்து நமக்கு ஸ்வாப் பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிற பார்ட் வந்து ஸ்டாக் பாயிண்டர் தான் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஸ்டாக் பாயிண்டர் வந்து நம்ம எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்டாக் மெமரியில் வந்து நம்ம இது மாதிரியும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டாக்னால் என்னென்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நமக்கு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்னன்னு தெரியும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு 4 புக்கை இப்படி மேலே இப்படி கண்டினியூஸாக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருப்போம், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து வச்சுருப்போம். நம்ம எதை ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படின்னா இந்த ஃபோர்த்தாக வச்சதை தான் நம்ம எடுப்போம். இதுதான் வெளியே நம்ம எடுப்போம். ஸோ இதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டாக் பாயிண்டரை வந்து 16 பிட். ஸோ இதில் வந்து இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது மெமரியில் நம்ம வந்து இது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இது வந்து மெமரி, சரிங்களா. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இதோட லொக்கேஷனை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது மாதிரி நார்மலாக எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெமரியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பட் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு பார்ட் ஆஃப் த மெமரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்து செகண்ட் ஒரு டேட்டா, தேர்டு ஒரு டேட்டா. இந்த மியூபிலேருந்து நமக்கு இப்போ ஒரு டேட்டாவை கெட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், இதுதான் ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இதை லாஸ்ட்டாக ஒரு டேட்டா வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே இங்கே வந்து ஒரு 4 வேல்யூ இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோன்னா நமக்கு டாப் ஆஃப் த வேல்யூ எப்பவுமே தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுதான் டாப் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டாப் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த அட்ரஸ் லொக்கேஷனை மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து 4005ன்னு வச்சுக்கோங்க, 4002ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 4002. ஸோ இந்த லொக்கேஷன் மட்டும்தான் இப்போ இங்கே ஸ்டாக்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டாக் பாயிண்டரில் இந்த 4002 மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பிசி பார்த்தோம், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பார்த்தோம், அதில் அப்படி கிடையாது. அதில் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம், இன்க்ரிமெண்ட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட்டரை வந்து பார்த்தோம். இது வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் இந்த ஸ்டாக் பாயிண்டருக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் பாயிண்டரில் தெரியும் புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் இருக்குன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ லாஸ்ட் டேட்டாவை இப்போ நம்ம இன்னொரு டேட்டா நம்ம உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா பாப் ஆப்ரேஷன் புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்லேருந்து அட்ரஸ் லொக்கேஷனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ண உடனே அட்ரஸ் பஸ் வந்து நமக்கு மெமரியிலேருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கெட் பண்ணி 8 டேட்டா வந்து கெட் பண்ணி கொடுக்குது. ஸோ அட்ரஸ் பஸ் வழியாக நமக்கு வந்து இன்டர்னல் டேட்டா பஸ்க்கு போகுது. இங்கேருந்து அந்த டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் அதை வந்து டீகோட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து நம்ம வந்து சிக்னல்ஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே அக்யூமுலேட்டரில் வந்து நமக்கு ஒரு வேல்யூ வரும். விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ ஆட் பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஆட் பி அப்படின்னு என்னென்னா இப்போ நமக்கு இன்னொரு ரெஜிஸ்டர் வந்து தேவைப்படுது.
ஸோ இங்கேருந்து சிக்னல்ஸ் வந்து இது சென்ட் பண்ணோம். ஸோ ரெஜிஸ்டர் செலக்ட் மூலயமா நம்ம இந்த பியை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே டெம்பரரி ரெஜிஸ்டரில் போகிறோம். ஸோ 2 வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஆட் பி. ஸோ இந்த இடத்துல ஏஎல்யூ வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இது வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஜிக், எக்ஸ்ஆர், எதுனா லாஜிக் அண்ட் இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணோம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆப்ரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து மறுபடியும் ஏல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா அக்யூமுலேட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிளும் அக்யூமுலேட்டரில் தான் எடுப்போம் அண்டு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதும் அக்யூமுலேட்டரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அண்டு இப்போது ரிசல்ட் வந்து சென்ட் பண்ணுது. இங்கே ஃப்ளாக் எதுக்குன்னா 5 ஃப்ளாக் இருக்குது. சைன், 0, கேரி, ஆக்சிலரி கேரி அண்ட் பேரிட்டி. இது இந்த சைன் ஃப்ளாக் வச்சு விச் மீன்ஸ் இந்த ஃப்ளாக்ஸை வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸை வந்து காமிக்கிறதுக்கு இந்த ஃப்ளாகை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆடா, ஈவனா, 0வா, நான் 0வா, இல்லை வந்து நெகட்டிவா, பாசிட்டிவா. இப்போ நம்ம 7 - 2னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 5 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணோம். இது 2 - 7னா நமக்கு மைனஸில் வரும். ஸோ சைன் வந்து ரீசெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் அண்ட் ரீசெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாக்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து ஷோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக ஆல் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஆர்கிடெக்சரோட ஒர்க்கிங்.